செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஜெயிப்பது திமுகவா அல்லது அதிமுகவா அல்லது தாவேகாவா? இந்த தொகுதியில் தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக 3ஆம் இடத்திற்கு செல்கிறது. இது விஜயின் வருகையினால் தமிழக அரசில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம். தமிழகத்தில் ஆர்கே நகர் தேர்தலில் என்ன நடந்ததோ அது தமிழகத்தில் பல தொகுதிகளில் நிகழ்த்தி காட்ட இருக்கிறது தாவேகா. செங்கல்பட்டு மாவட்டத்தில் எந்த கட்சிக்கு மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கிறது என்பது குறித்து இன்று பார்க்க இருக்கிறோம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். சென்னை மண்டலத்தில் செங்கல்பட்டின் கருத்து கணிப்பு என்னவாக இருக்கிறது, மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்று பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஜெயிப்பது திமுகவா அல்லது அதிமுகவா அல்லது தாவேகாவா? கலகலக்கும் லேட்டஸ்ட் சர்வே ரிசல்ட் இப்பொழுது காணலாம். தமிழகத்தில் நடைபெற போகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் ஆகிய 4 முனை போட்டி நிலவுகிறது. தமிழக தேர்தல் களம் 4 முனையை சந்தித்துள்ளது. இது தமிழக வரலாற்றில் சமீபத்தில் இதுதான் புதியது. இங்கு உண்மையான கள நிலவரம் என்ன உள்ளது என்பது மக்களிடையே கருத்து கணிப்பை தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் கிங் 360 குழுமம் எடுத்திருக்கிறது. அதில் சென்னை மண்டலத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தை இன்று காண இருக்கின்றோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பிப்ரவரி முதல் வாரத்தில் எடுக்கப்பட்ட கள ஆய்வை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். சென்னை மண்டலத்துக்குட்பட்ட 7 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட செங்கல்பட்டு மாவட்டத்தில் எந்த கட்சிக்கு மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கிறது, 2ஆம் இடம் எந்த கட்சிக்கு இருக்கிறது, 3ஆம் இடம் யாருக்கு என்பது குறித்து இன்று பார்க்க இருக்கிறோம். சென்னை புறநகரின் பல பகுதிகளை உள்ளடக்கிய செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு, மதுராந்தகம், சோழிங்கநல்லூர், தாம்பரம், பல்லாவரம், திருப்போரூர், செய்யூர் ஆகிய 7 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவற்றின் லேட்டஸ்ட் கள நிலவரங்களை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். செங்கல்பட்டு தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், திமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 22% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 8% ஆதரவும் உள்ளது. மதுராந்தகம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 34% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 24% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 8% ஆதரவும் கிடைத்துள்ளது. சோழிங்கநல்லூர் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 30% ஆதரவும், திமுக கூட்டணிக்கு 28% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 8% ஆதரவும் கிடைத்துள்ளது. இந்த தொகுதியில் தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக 3ஆம் இடத்திற்கு செல்கிறது. இது விஜயின் வருகையினால் தமிழக அரசில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம். தமிழகத்தில் ஆர்கே நகர் தேர்தலில் என்ன நடந்ததோ அது தமிழகத்தில் பல தொகுதிகளில் நிகழ்த்தி காட்ட இருக்கிறது தாவேகா. தாம்பரம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 34% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 26% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 6% ஆதரவும் கிடைத்துள்ளது. பல்லாவரம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 36% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 22% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 10% ஆதரவும் கிடைத்துள்ளது. திருப்போரூர் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு 35% ஆதரவும், திமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 26% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 10% ஆதரவும் கிடைத்துள்ளது. இந்த தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் பாமகவும், திமுக கூட்டணி சார்பில் விசிகாவும் களமிறங்க வாய்ப்புகள் உள்ளது. செய்யூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 32% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 28% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 28% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 10% ஆதரவும் கிடைத்துள்ளது. இந்த தொகுதியை பொறுத்தவரை 2ஆம் இடத்திற்கு தாவேகாவும் அதிமுகவும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி 4 சட்டமன்ற தொகுதிகளையும், அதிமுக கூட்டணி 3 தொகுதிகளையும் கைப்பற்றும் என லேட்டஸ்ட் கள நிலவரம் தெரிவிக்கிறது. தமிழக வெற்றி கழகம் சில தொகுதிகளில் 20 முதல் 30% ஆதரவுடன் 2ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளது. 4ஆம் இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடித்துள்ளது. தமிழக அரசியல் களத்தில் புதிய கட்சியாக வந்தாலுமே கூட விஜயின் அரசியல் பிரவேசம் திமுக, அதிமுக 2 கட்சிகளையுமே ஒரு சில தொகுதிகளில் புரட்டி போட போகிறது என்பது மக்கள் கருத்து கணிப்பாக இருக்கிறது. உண்மையான வாக்கு எந்த அளவுக்கு கிடைக்க போகிறது, உண்மையில் என்ன மேஜிக் நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். காருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாப்ட்வேர் 2026 புதிய அப்டேட்டுகளுடன் சட்டமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியின் வெற்றி உங்கள் கையில் கொடுக்க, ஒரே நொடியில் கொடுக்க தயாராக இருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள லிங்கில் இணைந்திடுங்கள்.
தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.